சைவமும் தமிழும் வளர்த்த பெரியார்கள் தெய்வத் தொண்டுகள் புரிவதையே தங்கள் வாழ்நாளின் குறிக்கோளாக கொண்டு சைவத்தையும் தமிழையும் வளர்த்த சைவப் பெரியார்களின் வரலாற்றை சிவஞானச் செல்வர் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் என்னும் நூலிலே சுவைபடக் கூறியுள்ளார். சைவத் திருமுறைகள் 12இல் இந்நூல் 12வதாக சொல்லப்படுகிறது. அதிலிருந்து இறை தொண்டு புரிந்த சைவப் பெரியார்கள் வரலாற்றை சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். தில்லையில் வாழும் அந்தணர். இவர்களை தொகையடியார்கள் என்று அழைப்பார்கள். தில்லையம்பல கூத்தபிரானை அறியாதவர் யாருமே இருக்க மாட்டார்கள். அம்பலத்தில் ஆடும் நடராசப் பெருமானுக்கு தொண்டு செய்யும் விருப்பத்தில் உலகநாயகன் உரையும் திருக்கையிலில் இருந்து வந்த சிவகணத்தைச் சார்ந்தவர்கள் இந்த அந்தணர்கள். இவர்களை 3000 வேதியர்கள் என்று சைவத் திருமுறை அறிந்த சான்றோர்கள் கூறுவர். கல்வி, ஞானம், தானம், தவம், மானம், பொறுமை முதலிய எல்லா நற்குணங்களும் பொருந்தியவர்களாக இவர்கள் விளங்கினார்கள். இவர்கள் பெருமையை சேக்கிழார் பெருமான் தன் பாடல்களில் விவரித்துள்ளார். சேக்கிழாரின் கல்வி கேள்வி பெருமைகளை உணர்ந்த சோழ நாட்டை ஆண்ட அனபாயச் சோழன் சேக்கிழாரை தன் முதலமைச்சராக ஆக்கிக் கொண்டான். சமண சமயத்தை போற்றிய மன்னன் தெளிவு பெற சிவனடியார்கள் பற்றிய பெருமையை புராணமாக பாடினார் சேக்கிழார். இறைவன் சேக்கிழார் பாடிய நூலுக்கு உலகெல்லாம் என அடியெடுத்து கொடுத்தார். அதையே தன் நூலுக்கு முதலாக அமைத்து ஓராண்டில் திருத்தொண்டர் புராணத்தை பாடி முடித்தார் சேக்கிழார். தில்லையம்பலத்தில் 3000 வேதியர்கள் முன்னிலையில் திருத்தொண்டர் புராணம் அரங்கேற்றப்பட்டு அனைவரும் பாராட்டி மகிழ்ந்தனர். பெருமகிழ்ச்சி கொண்ட மன்னன் அனபாயச் சோழன் பெரிய புராணத்தையும் அதை தமிழ் கூறும் நல்லுலக்கு அளித்த புலவர் பெருமான் சேக்கிழாரையும் யானை மேல் அமரச் செய்து நகர்வலம் வரச் செய்தான். புலவர் பெருந்தகைக்கு தொண்டர்சீர் பரவுவார் என்ற பட்டமும் அளித்து கௌரவித்தான். தன் கையாலேயே அவருக்கு குடைபிடித்து சாமரமும் வீசினான். நாடாளும் சோழ மன்னன் சேக்கிழார் அவர்கள் சிவனடியார்களின் அருமை பெருமைகளைப் பற்றி பாடிய இந்நூலை நம்பியாண்டார் இயற்றிய திருவந்தாதி, காரைக்கால் அம்மையார் பாடல்கள், திருமூலரின் திருமந்திரம், கழற்றறிவார் அமைத்த பொன்மன்னத் தந்தாதி, தெய்வகுலா போன்ற பெருமை மிகுந்த நூல்களை அடிப்படையாக கொண்டு இந்த அரிய நூலை தமிழ் மக்களுக்கு அளித்துள்ளார். கிபி 11ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த பெரும்புலவர் சேக்கிழாரின் சிறந்த தமிழ் வளம் நிறைந்த பெரிய புராணம் நூலின் அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டியது தமிழ் மண்ணில் பிறந்த அனைவரின் கடமையாகும். பக்தியையும் நன்னறியையும் நாட்டு மக்களுக்கு போற்றுவதையே தங்கள் குறிக்கோளாக கொண்ட சிவனடி போற்றி வாழ்ந்த தனியடியார் 63 தொகையடியார் 9 பற்றிய வரலாறுகளை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். திருநீலகண்ட நாயனாரை பற்றி உங்களுக்கு இப்பொழுது நான் சொல்ல விரும்புகின்றேன். மண்பாண்டங்கள் செய்யும் குயவர் குலத்தில் பிறந்த பேரறிவாளர் திருநீலகண்டர். திருக்கையிலைநாதன் பெயரையே சிந்தையில் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மண்பாண்ட வேலையில் சலிப்பு தெரியாது இருக்க அடிக்கடி திருநீலகண்டம் என்று சொல்லி வந்தார். அவரையே திருநீலகண்டர் என மக்கள் அழைக்கலாயினர். திருநீலகண்டர் சிவனடியார்களுக்கு திருவோடு அளிக்கும் பணியை பெருமையுடன் செய்து வந்தார். மண், பெண், பொன்னாசையால் மன்னர்கள் மட்டுமல்ல மறையோர்களும் பாதை தவறி விடுகிறார்கள் என்பதற்கேற்ப திருநீலகண்டர் சிற்றின்ப ஆசையால் பரத்தையர் வீடு நாடினார். அதை அறிந்த அவர் மனைவி மிகுந்த சினம் கொண்டு, பரத்தையர் வீடு சென்று வந்த நீங்கள் திருநீலகண்டம் மீது ஆணையாக எம்மை இனிமேல் தீண்டக்கூடாது என்று கூறினார். அதைக் கேட்ட நாயனாரும் உண்மையே அன்றி பிற மாதர்களையும் மனத்தினாலும் தீண்டேன் என்று சத்தியம் செய்தார். அன்று முதல் இருவரும் ஒரே வீட்டிலேயே வெவ்வேறானவர்களாக அக்கம்பக்கத்தார் அறியாவண்ணம் இல்லற வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். இளமை தூண்டலின் ஆசைகளுக்கு அடிபணியாமல் திருநீலகண்டத்தின் மீது வைத்த ஆணையையே போற்றி வாழ்ந்து வந்தனர். சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தும் வரும் விருந்தினர்களுக்கு உணவளித்தும் தங்கள் தெய்வப் பணிகளில் சிறிதும் குறையில்லாமல் நடத்தி வந்தனர். திருநீலகண்டரின் சத்தியம் தவறாத செயலையும் ஒழுக்கத்தின் சிறப்பையும் உலகத்தார் அனைவரும் அறியும் வண்ணம் செய்ய வேண்டும் என கைலைநாதர் சிந்தையில் கொண்டு ஒரு சிவனடியார் போன்ற தோற்றத்துடன்
அவர் வீடு தேடிச் சென்றார். ஒரு திருவோட்டினை திருநீலகண்டரிடம் கொடுத்து, இது சாதாரண ஓடு அல்ல, மகமை பொருந்திய ஓடு. இதை உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு இறைவன் உறையும் இடங்கள் நாடி நான் தல யாத்திரை செல்லுகிறேன். நான் திரும்பி வந்து கேட்கும் போது என்னிடம் நீ இந்த ஓட்டை ஒப்படைக்க வேண்டும் என கட்டளையிட்டுச் சென்றார். நாட்களும் மாதங்களும் வருடங்களும் உருண்டோடிச் சென்றன. திருநீலகண்டர் தம்பதிகள் முதுமையும் எய்துவிட்டனர். தனது மாயையால் திருநீலகண்டரிடம் கொடுத்த திருவோட்டை மறையச் செய்த மகேசன் சிவனடியார் உருவெடுத்து அவர் இல்லம் நாடி ஓடி வந்தார். நாயனாரிடம் தமது திருவோட்டை திரும்ப கேட்டார். நாயனார் தான் ஓட்டினை வைத்த இடத்தில் சென்று பார்க்கவே அங்கு காணாமையால் மனம் பேதலித்து போனார். மனைவியுடன் சிவயோகியாரை நெடுஞ்சான்கடையாக வணங்கி ஓடு காணாமல் போன செய்தியை சொல்லி புதிய ஓடு ஒன்று தருவதாகச் சொன்னார். சிவனடியார் கடும் கோபம் கொண்டு, மகத்தான மகிமை கொண்ட என் மண் ஓட்டினை தவிர பொன் ஓட்டை கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். நீ அதை திருடி மறைத்து வைத்து என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் என கடுஞ்சினம் கொண்டு கூறினார். அப்படி நீ திருடவில்லை என்றால் ஊரார் முன் உன் ஆசைக்குரிய மகனை பிடித்துக் கொண்டு குளத்தில் மூழ்கி திருடவில்லை என்று சொல் என்றார். ஐயனே, எனக்கு மகன் இல்லையே என திருநீலகண்டன் கூற, அப்படியானால் உன் மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்றார். இதை நீ நால்முறை ஓதும் தில்லைவாழ் அந்தணர் முன்னிலையில் செய்ய வேண்டும் என்று கூறினார். திருநீலகண்டரும் அவர் மனைவியும் சிவனடியாரின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு மூங்கில் முனைகளை பிடித்துக் கொண்டு மறையோர் முன்னிலையில் திருக்குளத்தில் மூழ்கி எழுந்தார்கள். மூழ்கி எழுந்ததும் அவர்கள் முதுமை பருவம் நீங்கி இளமை பருவத்துடன் மிக பொலிவுடன் காட்சியளித்தனர். சிவனடியாராக வந்த கைலாசநாதன் உமாதேவியோடு காட்சியளித்து உலகத்தாருக்கு திருநீலகண்டர் தம்பதிகளின் சத்தியம் தவறாத செய்கையை உணர வைத்தார். அவர்களின் இளமை பருவம் என்றும் நீங்காமல் இருக்க வரமளித்து தன்னுடன் சிவலோகத்தில் இருக்கவும் அவர்களுக்கு இடமளித்தார். திருநீலகண்டனின் பெருமையை வளர்க்கவே சிவபிரான் இத்தகைய நாடகம் ஆடினார் என்பதை அனைவரும் அறிந்து மிகவும் மகிழ்ந்தனர். திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன்.